வாழைக்காயில கேரளா முறைப்படி ஒரு கூட்டுங்க. வாழைக்காய் பருப்பு கூட்டு சோமா அசத்தலகுனா டாப் டக்கர் அல்டிமேட் அண்ட் மோஸ்ட் பக்கா மாஸ். வணக்கம் கட்டுறது கையால நேயர்களே. என் பேர் குமரன். எங்க ஊர்ல என் பேர் குமரன் தான் கூடுவாங்க. ஊரெல்லாம் வேற பேர் மாத்தி கூடுவாங்க. என் ஊர்ல குமரன் தான் கூடுவாங்க. நல்ல விஷயம். செவிக்கு ஒரு விருந்து நான் இன்னைக்கு. செவிக்கு விருந்து. செவிக்கே ஒரு விருந்து கொடுக்கலான்னு இருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா கடல் நீரும் உப்பு தான். அடடே. கண்ணீரும் உப்பு தான். கண்மணியா உன்னை காதலித்து தப்பு தான் தப்பு தான் தப்பு தான். இப்போ நீங்கள் இது காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா இல்லை வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க பரவாயில்ல. இப்போ நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ யார் அந்த கண்மணி? உங்கள் பொண்டாட்டியா? இல்லைங்க, காதல் கல்யாணமா அரேஞ்ச்? எனக்கு வந்து காதல் கல்யாணம் இல்லைண்ணா. கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது எப்படி இருக்குதுண்ணா? காதெல்லாம் பண்ணியது வைங்க வேற லெவலில் இருக்கும். அடே அப்பா, அவ்வளோதான். அவ்வளோதான், சோழி முடிஞ்சது. உன்னை டீமில் சேர்த்ததே தப்பு தான். பெண்களுக்கு ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்கலி. அப்படிங்களா? பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. இதுவே இப்போ நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணா, பாண்டியனோ லவ் பண்ணா, நான் என்ன தப்புன்னு சொல்றோம். அப்படி கிடையாதுண்ணா. நம்ம நடந்துக்கிற முறையில் இருக்கு. லவ் பண்ணாலும் நம்ம நடந்துக்கிற முறை தான் சொல்றோம். எப்பயுமே லவ் பண்ணா அதே தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். சரி, அவர் வந்து செவிக்கு விருந்து கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம நாவுக்கு நம்ம விருந்து, கண்ணுக்கு விருந்து மக்களுக்கும் 2 ஆசிரமங்கள் கடவுளின் குழந்தைங்களுக்கும் முதியோர்களுக்கும் வயிறுக்கு விருந்து கொடுக்க போகிறோம். அந்த வயிறுக்கு விருந்து என்ன கொடுக்குறோன்னு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு சொல்லணும்னு வைங்களேன். கல்யாண வீட்டுக்கு போயிட்டு என்னென்னலாம் சாப்பிடுவோம்? வடை பாயச விருந்து. ஆமா, அதே மாதிரிங்க. அதேதான். இன்னைக்கு ஸ்பெஷல் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். அதுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு வேணும்ல. சோறு முதல்ல தோணி அதான் வரணும். இல்லை அவங்க பாக்கெட்டில் கட்டிட்டு போகிறது. வீட்டில் சோறு மட்டும் எடுத்துப்பாங்க. முதியோர்களுக்கும் கடவுளின் குழந்தைகளுக்கும் என்னென்ன விருந்து கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாங்க. வடி சாதம், கத்திரிக்காய் முருங்காய் போட்ட கல்யாண விட்ட சாம்பார், பருப்பு ரசம், கேரளா அவியல், செட்டிநாட்டு மாங்காய் இனிப்பு பச்சடி. தேன் நாக்கில் பாயுது. தேன் பாயுதா? தேன் சேர்க்கல, நாட்டு சக்கரை சேர்க்கல. நாட்டு சக்கரை அது அதான் நான் தேன் பாயுதுன்றான். அது உள்ள நாக்குக்கு ருசி எப்படி இருக்கும்? தாளிச்ச மோர். இதோட இன்னைக்கு மக்களுக்கு ஸ்பெஷலா வாழைக்காயில ஒரு கூட்டு செஞ்சு கொண்டு போய் கொடுக்க போறேங்க. பொதுவாகவே வாழைக்காய் எடுத்துட்டோம்னா ஒன்று பஜ்ஜி போடுவாங்க, இல்லை சிப்ஸ் போடுவாங்க. அதை விட்டோம்னா பொரியல் பண்ணுவாங்க. கூட்டு வந்து அதிகமாக யாரும் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னா வாழைக்காய் இருக்கிறதுலே சாஃப்டான காய். ஆமாம். ஸோ அதை நம்ம போட்டு கூட்டு பண்ணோம்னா குழஞ்சிரும். இதில் எப்போ நம்ம கூட்டு செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. ஸோ இன்னைக்கு அதுக்காக தான் வாழைக்காயில கேரளா முறைப்படி ஒரு கூட்டுங்க. அது கூட அப்பளம், வடை, பருப்பு பாயாசம். சொன்னேன் கல்யாண வீடுன்னு சொன்னோம். கட்டுது பாருங்க. அப்படியே இந்த கல்யாண வீட்டில் எப்படி தட்டப்பட்டெல்லாம் விருந்து கொடுப்பாங்களோ அதே போல் நம்ம கடவுளின் குழந்தைங்களுக்கும் முதியோர்களுக்கும் மதிய விருந்து கொடுக்க போகிறோம். இந்த விருந்து எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா, தெய்வ திரு ஐயா சுந்தர் அவர்களின் திதிக்காக ஐயாவை நினைத்து உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஸ்டெல்லா மேரி அவர்கள் மற்றும் குடும்பத்தார், செல்வகுமாரி அவர்கள் மற்றும் குடும்பத்தார், வனஜா அவர்கள் மற்றும் குடும்பத்தார், மற்றும் செந்தாமரை அவர்கள் சிங்கப்பூர்லேருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஐயா நீங்கள் நம்ம கூட இல்லாட்டினாலும் இவ்வளோ பேத்துக்கு பசியாத்துறாங்க. அந்த ஐயாவோட ஆசீர்வாதமும் இன்றைக்கி பசியார போகிற முதியவர்கள் கடவுளின் குழந்தைகளுடைய ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்றைக்கு நீடித்து நிலைச்சு நிற்கணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியார போகிற குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம தோட்டத்துக்கு வந்த மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுடைய தண்ணி எந்த கண்டிஷனில் இருக்குன்னு. ஏன்னா நம்மளோட தண்ணி பார்த்தோம்னா உப்பு தண்ணி. இந்த உப்பு தண்ணி இருக்கிறதுனால நம்ம ஏழை மக்களுக்கெல்லாம் சமையல் பண்ணி கொடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது ஆரோ வாட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஆரோ வாட்டர் உதவி பண்ண குடும்பத்தில் இந்த குடும்பத்தார்களும் ஒருத்தங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பழமொழி, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்றாங்கல்ல. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. ஆமா சொல்லுவாங்க. அது எதுக்காக சொல்றாங்க? ஆனா நாங்க பழமொழியை கேட்டுக்குவோம், அனுபவிப்போம், ஆனா ஆராய்ச்சி பார்க்க மாட்டோம். பொண்ணு அப்படின்றது பார்த்தோம்னா நம்மளுடைய சூரியனை பக்கத்துல கோள்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கோள்கள்ல வியாழக்கிழமை கோளுக்கு வந்து பொன் அப்படின்னு சொல்லுவாங்க முதியோர்கள். ஸோ இந்த சூரியனுக்கு பக்கத்துல இருக்க கோள் பார்த்தோம்னா புதன். இந்த சூரியனுக்கு பக்கத்துலயே இருக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு 4 முறை சூரியனை சுத்தி வரும். அந்த பொன் அப்படின்னு சொல்ற இந்த வியாழன் இருக்கிறதுலே பெரிய கோள். இது வந்து சூரியனை சுத்தி வர்றதுக்கு
12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் சுற்றி வர முடியும். 12 ஸோ நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த புதனை அந்த பொண்ணை பார்த்துடலாம், அதாவது வியாழக்கிழமையை பார்த்துடலாம். புதனை பார்க்க முடியாது, காரணம் என்னன்னா சூரியனுக்கு பக்கத்துலயே இருக்கு. ஸோ நம்ம சூரியனே நம்மளால பார்க்க முடியல, அது பக்கத்துல இருக்கிற கோளை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது கண்டிப்பா. ஸோ அதான் தான் சொல்லுவாங்க, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. பொண்ணு கிடைக்கணுமா இப்ப? இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காரு, அதனால வந்து பொண்ணு கிடைக்கணுமா? உனக்கு வாங்க போய் சமையல் பார்க்கலாம். வாழைக்காய் கூட்டுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம், உள்ளே வாங்க அப்படியே மக்களே. கேரளத்து தேங்காய் எண்ணெய், அடுத்து வந்து கடுகலப்பு, குண்டு மிளகாய், கறிவேப்பிலை, சீரகம், சிறு பருப்பு, கடலை பருப்பு, நம்மளுடைய ஃபேவரேட்டு பிரண்டை உப்பு, வெள்ளேரி வெங்காயம் நல்லா வெட்டி வச்சது, மங்களகரமாக மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், பெருங்காயத்தூள், முழு தேங்காய் 2, வாழைக்காய். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம மற்ற கூட்டு செய்கிற மாதிரி காயோடு சேர்த்து கடலை பருப்பை வேக வைக்கக்கூடாதுங்க. காரணம் என்னென்னா வாழைக்காய் வந்து சீக்கிரமாக வேகக்கூடிய தன்மை உடையது. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 2 வாழைக்காய்க்கு உண்டான அளவுகளும் சொல்லிடுறோம், எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறோம். ஒரு 2 வாழைக்காய் எடுத்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு, இது 2 ஒன்றா போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. என்னடா கம்மியாக சொல்கிறாங்களே, எப்படா ஒரு விசில் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு பாத்திரத்தில் கூட நீங்கள் தனியாக வேக வச்சு குக்கரில் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவேன்? அதுக்கு தான் இப்போ சொன்னேன். அப்படியா? சரி, வாழைக்காயில் எவ்வளோ காய் இருக்கு, எந்த காய் எடுக்கிறது? ஒரு 4 ரகம் சொல்லுங்க. ஏந்திரங்காய், அப்புறம் பாந்திரங்காய். மற்றதெல்லாம் பார்த்தோம்னா பழத்துக்கு உண்டான காய்ங்க. அது பார்த்தீங்கன்னா பூவன் இருக்கு, ரஸ்தாளி, மஞ்சள் பழம், சிறு பழம், கதலி, செவ்வாழை, இந்த மாதிரி பல வகைகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். மலைப்பாத்து ஊட்டியா பஜ்ஜிக்கு உண்டான காய்ங்க. அது பஜ்ஜிக்கு போடுற காய் தான் நம்ம கூட்டாக இருக்கட்டும் பொரியலாக இருக்கட்டும் அதுக்குன்னே செய்வோம். அந்த காய் நல்ல பெரிய காயாக ஒரு 2 காய்க்கு உண்டான அளவுகள் நான் சொல்கிறேன். இந்த 2 காய் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பாசி பருப்பு, சிறு பருப்பு, எங்கள் ஊரில் சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் பாசி பருப்பு சொல்லுவாங்களா? பாசி பருப்புக்கும் பாசி பயிருக்கும் என்ன வித்தியாசம்? மாட்டிக்கினாரு பாசி பயிறு. ஏன்னா இவர் எங்கள்கிட்ட வேலைக்கு வரும்போது மாஸ்டர்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆமாங்க, இப்போ அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், நான் மாஸ்டர் தான். யார் ஒத்துக்கனே ஆகணுமே, எல்லாமே சொல்லி கொடுப்பேன், அவர் செய்வார், அவ்வளோதான். சரி, இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பாசி பருப்பு, பாசி பருப்புக்கும் பாசி பயிருக்கும் என்ன வித்தியாசம்? அது வந்து இது மஞ்சளாக இருக்கும், அது பச்சையாக இருக்கும். பாசி பயிர் அவ்வளோதான் வித்தியாசமா. அதாவது பாசி பயிர் வந்து அது தோலோடு இருக்கும், பாசி பருப்பு அப்படின்றது தோல் நீக்கி இருக்கும். அதான் பச்சை கலர் நீக்கிட்டாங்கன்னா அது பாசி பருப்பு. இந்த அப்படியே கழுவிட்டு நம்ம ஒரு விசில் விட்டு எடுக்க போகிறோங்க. ஊற வைக்க வேண்டாங்க. அப்படியே தண்ணி அளவு கம்மியாக இருக்கும், இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றுங்க. போதும், பருப்புக்கு மேலே இருந்தால் போதுங்க. வாழைக்காய் நான் சொன்ன அளவு வந்து இந்த சைஸ் பெரிய காய். ஃபுல்லாக எல்லாம் தோல் சீவக்கூடாதுங்க, சும்மா மேலாக வருது பார்த்தீங்களா, இது மட்டும் எடுத்தால் போதுமானது. ஆமாம், ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா குழஞ்சிரும். இப்போ காம்புலேருந்து தாங்க அந்த தோல் எடுக்கணும். இந்த 2 பகுதியும் வேண்டாம் நம்மளுக்கு. இப்படி 2ஆக வெட்டிட்டோங்களா, இது 2ஆக வெட்டி இவ்வளோ பெருசு. இந்த மாதிரி வெட்டி உடனே தண்ணியில் சேர்த்துடணுங்க. எல்லாருக்கும் வெட்டிட்டீங்களா? சட்டி நல்லா காஞ்சிச்சு. 2 வாழைக்காய்க்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தணும். தேங்காய் எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்குங்க. இந்த நேரத்தில் தாளிப்பு பொருட்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 4லேருந்து 5 தாளிப்பு மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. கடுகு கலப்பு, சீரகம், தாளிப்பு மிளகாய், கருவேப்பிலை. அடுத்து ஒரே ஒரு வெங்காயங்க. ஒரு வெங்காயம் போதும், 6 பேர் சாப்பிடலாம். வெங்காய கண்ணாடி பதத்தில் இருக்குங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சு வாழைக்காயை சேர்த்துக்கணும். அடுத்து மசாலா பொருட்களுங்க.
ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள். நம்முடைய மூலிகை குணப்படுத்துகிற உப்பு. மூலிகை இல்லைண்ணா, ஐயோ மூட்டு வலி சொல்றது அப்படி வந்துச்சு. நம்மளுடைய பிரண்டை உப்புங்க. இது தேவைப்படுறவங்களுக்கு நம்ம இப்போ கொடுத்துட்டு வரோம் கொரியர் மூலயமா. உங்களுக்கு தேவைனாலும் கீழே ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பிரண்டை உப்பு மருத்துவ குணம் மிக்க உப்பு. நீங்கள் எந்த குழம்பு செஞ்சாலும் சரி, பொரியல், கூட்டு, ஏன் ஒரு ஸ்வீட்டே செய்யினா கூட இந்த பிரண்டை உப்பை பயன்படுத்தலாங்க. இந்த பிரண்டை உப்பை நம்ம சேர்த்துக்க போகிறோம். காலையில் எழுந்த உடனே வயிறு கபகபன்னு இருக்கணும். எப்பவுமே காலையில் இருந்தாலும் பசிக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், கஞ்சி நல்லா கரைச்சி நம்முடைய உப்பை போட்டு சும்மா அழகாக ஆகாரத்தை உள்ளே இருக்கணும். சும்மா அற்புதமாக அப்படி தும்முன்னு இருக்கும் அப்படியே காலையிலேயே. பிரண்டை உப்புங்க. வாழைக்காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து. என்ன கோகோ உங்கள் ஊரில் உனக்கு குமரன் கூப்பிடுவாங்க, என்ன இப்படி கோகோன்ற? கோகோ ஊரில் தானே குமரன், உலகத்து புள்ள நான் கோகோ தானே. அவரோட ஊர் பார்த்தீங்கன்னா காட்டுக்காநல்லூர். அந்த ஊரில் வந்து ஆரணி வட்டம் அதெல்லாம் சொல்லியா? ஆரணி வட்டம், திருவிழாமலை மாவட்டம், காட்டுக்காநல்லூர். அங்கே வந்து என்ன கூப்பிடுவாங்கன்னா குமரன் கூப்பிடுவாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் அவங்க அம்மா மட்டும் அவங்க மட்டும் கூடுவாங்க. ஆனால் இப்போ அவர் இருக்கிறது உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னை கோவிலம்பாக்கத்தில் இருக்காங்க. ஸோ அந்த கோவிலம்பாக்கத்துக்கு கோவம் குரங்கு சாமி அப்படின்றதுக்கு குரங்கு சாமி யார் குரங்கு சாமி அண்ணன் கூடுவாங்க பாருங்க. கோகோன்னு அழகான பேர் வச்சிருக்காங்க. கோகோன் பேர் வச்சிருக்காங்க, கொக்கரக்கோன் பேர் வச்சிருக்காங்க. கூவிட்டே இருக்கிற இந்த வாழைக்காய் கூட்டுக்கு ஒரு அரவை, ஒரு துண்டு அளவுக்கு தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது ரெண்டு ஒன்றா சேர்த்து கெட்டியாக அரைச்சி கொண்டு வரணும். அருமையாக சலன்னு கொதிக்க ஆரம்பிக்குதுண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரண்டையை அரைச்சி அந்த உப்போடு சேர்த்து 10 நாள் அதை பதமாக காய வைக்கணுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ஒரு மரத்தோட அந்த நிழலில் தான் காயணும் இல்லையா, நேராக டேரெக்டாக அந்த வெயிலில் காய விடாமல் நம்ம பாதுகாத்துட்டு வரோங்க. முக்கால் வேக்காடுங்களா? ஆமாங்க, நல்லா வாழைக்காய் முக்கால் வேக்காட்டில் இருக்குது. இந்த நேரத்தில் நம்மளுடைய கடலை பருப்பு, பாசி பருப்பு 2 வேக வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்க போகிறோம். ஒரே ஒரு விசில் தாங்க. தண்ணி எவ்வளோ கம்மியாக வச்சோம் பார்த்துருப்பீங்க. அப்படி வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். மாதிரி வந்துருக்கு. அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா தண்ணி மாதிரி ஆயிரும், நம்மளுக்கு கூட்டு வந்து கெட்டியாக கிடைக்காது, கெட்டி பதம் கிடைக்காது. வாசனைண்ணா என்னான்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜீரணத்துக்கும் அஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. வாசனையா இல்லைங்க, வாழைக்காய் பொறுத்த வரைக்கும் வாயு காய். அந்த வாயு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்க்கணும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேங்காய், ஜீரகம். அறுவைண்ணா, அறுவை இல்லைங்க, அருமைன்னு மல்லித்தலை, கஸ்தூரி மெத்தி அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. காரணம் என்னன்னா அந்த தேங்காயும் ஜீரகத்தோட மனம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பெருங்காயம் அது விட்டுட்டியா? தேங்காய், ஜீரகம் இதோட மனமும் சுவை தாங்க நம்மளுக்கு வேணும். இப்போ அது போட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் ஆச்சு இறக்கிற போகிறோம். யாருமே செஞ்சிடாத வாழைக்காய் பருப்பு கூட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தலைவர் ஒருத்தர் வந்திருக்காரு. நம்மளுடைய கூட்டணியில் ஒரு கூட்டணியில் ஒரு கூட்டு ஒன்றுக்குது. கூட்டணியில் கூட்டு சொன்னீங்களா, அந்த கூட்டு தான். தானா கூடி வாழ்ந்தா கோடி நண்பன் பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. என்னைக்குமா கூடி வாழ்ந்தா ரொம்ப நல்லதுண்ணா. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். என்ன கூட்ட கோக்கோ? பருப்பு கூட்டுடா. பருப்பு கூட்டு. பருப்பு கூட்டு வச்சிருக்கோம் இன்னைக்கு. ஒரு புடி வாழைக்காய் கூட்டு. அதான் வாழைக்காய் பருப்பு கூட்டு. வாழைக்காய் கூட்டு அவங்களெல்லாம் கொடுத்துட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் போச்சே. அப்புறம் அவங்ககிட்ட அது சாப்பிட்றாங்களா? பரவாயில்ல, அவர்கிட்ட கெஸ்ட் வந்திருக்காரு. நல்லா கூட்டம் ஒரு கூட்டுன்னும் போது கெஸ்ட் முதல்ல சுவைக்கட்டும். பெஸ்ட்டாக இருந்தாலும் பெஸ்ட்டாக இருந்தால் சாப்பாடு கொடுக்கணும். சாப்பிடுங்க. அதனால தான் குழம்பு ஊற்றாம கொடுத்துருவோம். என்ன குழம்புலாம் ஊற்றாம வச்சுருக்கீங்க? இல்லைங்க, நம்ம எவ்வளோ கல்யாணத்தில் இன்னைக்கு கல்யாண வீட்டு சாம்பார், தக்காளி பருப்பு ரசம், அப்புறம் அவியல், மோர், ஏகப்பட்டது பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த கூட்டுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குன்னா அது எங்கள் கூட்டம் தாங்க. ஏன்னா இந்த கூட்டிலேயே சாப்பிடணும். இந்த வாழைக்காய் பருப்பெல்லாம் சேர்த்து இந்தாங்க. சே
கூட்டத்துக்கு மத்தியில் வச்சாலும் தனியாக தெரியுண்ணா. வாழைக்காய் பருப்பு கூட்டு. பருப்பு கூட்டா கடலப்பருப்பு வாழைக்காய் கூட்டு நல்லா இருக்குண்ணே. மாரி கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குண்ணே. அந்த ஃபீலிங்காக இருக்குது. வாழைக்காய் பருப்பு கூட்டு சும்மா அசத்தல் இருக்குண்ணா. டாப் டக்கர் அல்டிமேட் மாஸ் பக்கா மாஸ். ஃபஸ்ட்டு சொல்லணும்னா வாழைக்காய் வெந்த விதங்க நல்லா மாவு மாதிரி நல்லா வெந்திருக்கு. ரெண்டாவது அந்த கடலை பருப்பு கடித்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. சிறு பருப்பு நல்லா குழஞ்சி நம்மளுடைய கூட்டு கெட்டியாக இருக்குது. தேங்காய் எண்ணெயுடைய மனமும் ஜீரகத்தோட மனமும் அட்டகாசமாக இருக்குங்க. கூட்டுனா கல்யாண வீட்டு கூட்டுனா இது தாங்க. நான் சொல்லணும்னு நினச்சாலும் அவங்க சொல்லிட்டே நீ யோசிக்கிறேன். அதில் சைவ பிரியர்களுக்கு ஒரு சூப்பரான நல்ல ஒரு புதுமையான சுவையான கூட்டு அண்ணன் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ணன் சொன்ன மாதிரி தான் இது வந்து தேங்காய் எண்ணெயோட அந்த தாளிப்பு நிஜமாலுமே நல்ல ஒரு மனமாகவும் ஒரு வித்தியாசமான சுவையாகவும் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி கூட்டெல்லாம் சாப்பிட்றாதீங்க, தனியாக சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கூட்டு கிடைக்கும். குடும்பம் தனியாக தான் உட்காந்து சாப்பிடுங்களா போய்யா? குடும்பத்தோட சாப்பிடுவோம். உங்களை மாதிரி கூட்டாளிகளோட சாப்பிடக்கூடாது. உண்மையிலேயே இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வாழைக்காயை வச்சு ஒரு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டியிருப்போம். நாங்கள் சுவிச்சிட்டோம். இதே போல் கடவுளின் குழந்தைங்களுக்கும் முதியோர்களுக்கும் மத்திய விருந்து தயாராக இருக்கு. ஐயா தெய்வத்திரு சுந்தர் அவர்களுடைய திதிக்காக அன்பான கடவுளின் குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற முதியோர்களுக்கும் மதிய விருந்து தயாராக இருக்குங்க. கொண்டு போய் கொடுக்க போகிறோம். 3 மணிலேருந்து எழுச்சு வேலை பார்த்து கரெக்டாக காலைல 6 மணிக்கு அடிக்குது பாருங்க அலாரம். வண்டி சோறு வெடிக்க போகிறேண்ணா. சாதம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வெடிக்க போகிறேன். மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுண்ணா. 23 மணி சாம்பார் ரசம் முக்கியமான ஐட்டம் வந்து இறக்கிட்டேன். ஏன்னா வந்து இருட்டில் வந்து வீடியோ எடுக்க முடியாது. நாளைக்கு இப்போ காட்டிடுறேண்ணே. கொத்தமல்லி போட்டு காட்டிடுறேண்ணே. சாம்பார்ண்ணே கல்யாண வீட்டு சாம்பார் போடுங்க. சும்மா சலன்னு போடணும். அப்படியே மணக்குது பாருங்க அப்படியே சாம்பார். ரசம்ண்ணா. ரசம்ண்ணா. ரசம் பருப்பு ரசம்ண்ணா. அடுத்து தந்தோடனே தெரியுண்ணா. தரங்க. கையில் மல்லித்தலை வச்சுட்டு பருப்பு பாயசத்துக்கு வராருங்க. அப்படி அது சரி எல்லாமே மூடி வச்சிருந்தா இருட்டில் செஞ்சோம்லண்ணா. இப்போ வெளிச்சம் பதில இருக்கு. இப்போ வெளிச்சம் வந்துச்சு. அதை திறந்து பார்க்குறேன் ஒவ்வொன்றும். அப்படியே எப்படி வாங்க. கேரளா ஸ்டைல் அவியல்ண்ணா. சும்மா அடாடா மணக்க போடுறேண்ணா மல்லியை. பருப்பு பாயசம்ண்ணா. பருப்பு பாயசம் மட்டும் தான் கொடுப்பீங்களா? ஆமாண்ணா பருப்பு பாயசம். ஏன்னா ஸ்பெஷல்ண்ணா இன்னைக்கு எல்லாமே வந்து தடப்படான்னு விருந்துண்ணா. அதனால பருப்பு பாயசம்ண்ணா இன்னைக்கு. இது மட்டும் இல்லைண்ணா பருப்பு பாயசத்தோட வடை அப்பளம் இதோட என்னென்ன பட்டை கலவர மாதிரி சும்மா அட்டகாசமாக நம்ம கொடுக்க போகிறோம் இன்றைக்கி ஆசிரமத்துக்கு. அன்பு தந்தையே இறைவா, இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்துக்காகவும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பிலும் உயிர் வாழ்வான் என்ற இறைவார்த்தை கேட்ப இறந்த அன்பு தகப்பன் திரு சுந்தர் அவர்களை மது கரத்திலே தருகிறோம் தகப்பனே. தாயின் கருவில் உருவானது முதல் இறந்த நாள் முன் வரை நீர் அவர்களுக்கு செய்த அளவற்ற அன்புக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் நல்ல பண்புகளுக்காகவும் நல்ல பெற்றோரையும் உடன்பிறப்புகளையும் மனைவியையும் மகன்களையும் பேர பிள்ளைகளையும் நண்பர்களையும் கொடுத்து வாழ வைத்ததுக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த தகப்பன் இந்த மண்டகத்திலே வாழும்போது அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த சிறு சிறு குற்றங்குறைகள் பாவங்கள் பலவீனங்களை எல்லாம் நீர் கண்ணோக்காமல் மது வான்வீட்டில் சேர்த்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பிரிவால் வருந்துகின்ற குடும்பத்தில் அனைவருக்கும் நீர்தாமே அன்று லாசர் இறக்கும்போது மார்த்தா மரியா குடும்பத்துக்கு ஆறுதலாக இருந்தது போல நீர் அன்பு குடும்பத்துக்கு ஆறுதலாக இருந்து உமது திரு குடும்பம் போல இவர்களுடைய குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஐயா தெய்வ திரு சுந்தர் அவர்களுடைய நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்தாங்க. நல்லா இருக்கா சாப்பாடு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? காசப்பரு பாலக்காய் சூப்பரு, சாம்பார் சூப்பரு. ஐயா தெய்வ திரு சுந்தர் அவங்க நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. அவருக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ப்ரேயர் பண்ணிக்கிறேன். சாப்பாடு நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கம்மா. ஐயா தெய்வ திரு சுந்தர் அவங்க நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்தாங்க. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? தேங்க்ஸ்மா. நம்ம முதியோர் இல்லத்துக்கு இன்றைக்கி மதிய விருந்து என்னென்ன கொண்டு வந்துக்கலான்னு பார்த்துடலாம். வடி சோறு, சாம்பார், கேரளா அவியல், வாழைக்காய் பருப்பு கூட்டு, இனிப்பு பச்சடி, பருப்பு வடை, அப்பளம், பருப்பு பாயாசம், ரசம், மோர் குழம்பு. உயிரும் உயிர்ப்பும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று கூறிய அன்பு ஆண்டவரே, இதோ இன்றைய நாளில் திரு சுந்தர் அவர்களின் அன்பு பிள்ளைகள் சிங்கப்பூரிலிருந்து அவர்களின் இறந்த நாளை முன்னிட்டு
எங்களிடம் உள்ள எங்களது அன்பு மக்களுக்காக அவர்கள் தந்திருக்கின்ற இந்த உணவிற்காக நன்றி கூறுகின்றோம். உமது அருளோடும் ஆசீரோடும் அந்த குடும்பம் விளங்க வேண்டும் என்றும் அந்த குடும்பத்தார் செய்து வருகின்ற எல்லா தொழில்களையும் ஆசீர்வதிக்கவும் அந்த குடும்பத்திலே இருக்கின்ற பெரியவர்கள் தொடங்கி இளையவர் வரை உள்ள அனைவரையும் ஆசீர்வதித்து நல்ல உடல் உள்ள சுகம் தந்து அவர்களை காக்க வேண்டும் என்றும் இன்னும் சிறப்பாக அவர்கள் அயல் நாட்டில் இருந்து பணிபுரிகின்ற சூழ்நிலையில் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் அவர்களுக்கு பாதுகாப்பை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். மேலுமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரித்த திரு சுந்தர் அவர்கள் தங்கள் வாழ்நாட்களில் கட்டிக்கொண்ட எல்லா குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அவரது இந்த இறப்பை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற இந்த வேளையிலே அவரது ஆன்மாவிற்கு நித்திய சாந்தி அளிக்க வேண்டும் என்றும் இன்னும் சிறப்பாக இந்த உணவு எங்களுக்கு கிடைக்க உதவியாக இருந்த திரு பாண்டியன் மற்ற அவரது குழுக்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உணவினை இன்று தயார் செய்தவர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் நல்ல உடல் உள்ள நலனுக்காகவும் வேண்டி ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, திரு சுந்தர் அவர்களின் ஆன்மாவிற்கு நித்திய இளைப்பாற்றும் நித்திய சாந்தியையும் அளித்தருளும். ஆமேன். ஐயா தெய்வ திரு சுந்தர் அவர்களுடைய திதிக்காக அவங்க குடும்பத்தார் வந்து சிங்கப்பூர்ல வந்து கொடுத்துருக்காங்கக்கா. சாப்பாடு நல்லா இருக்குங்களா? சரிங்க, சாப்பிடுங்க. ஐயா தெய்வ திரு சுந்தர் அவர்களுடைய திதிக்காக அவங்க குடும்பத்தார் வந்து சிங்கப்பூர்ல இருந்து அவங்க உறவுகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எங்களை நினைவு கூர்ந்து அனுப்பியிருக்கிறார். ரொம்ப நன்றி. பாட்டிமா, சாப்பாடு நல்லா இருக்குங்களா? அக்கா, சாப்பாடு நல்லா இருக்குங்களா? திதிக்காண்டி சாப்பாடு கொடுத்தது மிக நன்றி. சிங்கப்பூரில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கு. அம்மா, சாப்பாடு நல்லா இருக்குங்களா? அக்கா, ஐயா தெய்வ திரு சுந்தர் அவர்களுடைய திதிக்காக அவங்க குடும்பத்தார் வந்து சிங்கப்பூர்ல இருந்து உணவு கொடுத்துருக்காங்கக்கா. இந்த சுந்தர் அவங்களோட குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த அவங்க நீடூழி வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இயேசுநாதர் எப்போதுமே அவருக்கு அவங்க கூடவே இருந்து அவங்க குடும்பத்தை வழி நடத்தி சொல்லுவார். சுந்தர் குடும்பத்தாருக்கு மிக நன்றி. பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு வாழைக்காயை வச்சு கூட்டு செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. அது அன்பான கடவுளின் குழந்தைகள் எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டாங்க, ஆதரவற்ற முதியோர்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டாங்கன்னு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா ஐயா தெய்வ திரு சுந்தர் அவர்களுடைய திதிக்காக ஸ்டெல்லா மேரி அவர்கள் குடும்பத்தார், செல்வகுமாரி அவர்கள் குடும்பத்தார், வனஜா அவர்கள் குடும்பத்தார் மற்றும் செந்தாமரை அவர்கள் சிங்கப்பூர்லேருந்து இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்க. இன்றைக்கி ஐயா நம்ம கூட இல்லாட்டினாலும் இவ்வளோ பேருக்கு பசியாற்றிருக்காங்க. அந்த ஐயாவோட ஆசீர்வாதமோ கடவுளின் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுடைய ஆசீர்வாதமோ அந்த குடும்பத்துக்கு என்னைக்கு நீடித்து நிலைச்சு நிற்கணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் கடவுளின் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். கூட்டணியா சேர்ந்து கூட்டு போன பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி அட்டகாசமான இடங்கள், அற்புதமான சமையல்கள், அப்படியே ரகரகமான சமையல்கள், தரத்தரமான சமையல்கள்லாம் பார்க்கணும். எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookல பேஜ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல பேஜ் இருக்கு, கட்டுறது கையில் பாண்டி, அதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுவது கையிலும் குடும்பம். நன்றி, வணக்கம்.